போட்டு அச்சனிச்சு சாவடிச்சு சொல்றேன். பொய் சொன்னா உங்க அத்தோட்டுக்கு வந்தான்னு பொய் சொல்றியா? ஐயா நான் வந்து சந்தேகம் எல்லாம் படல, எனக்கு ஒரு டவுட். என் ஃப்ரெண்டு சொல்ல அதெல்லாம் டவுட்லாம் இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள டவுட் இருந்தா அது கடைசி வரைக்கும் டவுட்டாக தான் இருக்கும். கடைசி வரைக்கும் டவுட்டாக தான் இருக்கும். ஐயா எனக்கு ஒரே சந்தேகம், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? உங்க தலை சேமியா தலை மாதிரி இருக்க, பாக்குறவங்களா உங்களுக்கு பஞ்சு மிட்டாய் மண்டையா பஞ்சு மிட்டாய் மண்டையான்னு சொல்ல மாட்டாங்களா? இங்க எங்க வந்த நீ? அத்தை பக்கம் வந்தேன். அத்தை பக்கம் வந்தியா? உன் ஆள் வீட்டுக்கு வந்தியா? What nonsense you are talking about me? என்ன பேசுறேன்னு தெரியாதா உனக்கு? பைத்தியம். நான் திருட்டுத்தனம் பண்றியா என்கிட்டே நீ? என்னடா இது? எங்க அத்தை நீ என்ன சொல்லிட்டு வந்த என்கிட்ட? பசங்கள ஸ்கூலுக்கு போறவங்க தான சொல்லி வந்த? உங்களுக்கு உடம்பு சரியில்லை பசங்க. ஏறடா அப்படி துரோகம் பண்ற எனக்கு? என்ன துரோகம் பண்ணிட்டாங்க இப்ப பேசி? நீ எங்க எதுக்கு வந்த நீ? எங்க அத்தை பக்கம் தான வந்தேன். பொய் சொல்லாதேன்ட்ட நானு. இந்த இடத்துல கத்தாதே. நீ அப்பப்ப இங்க வரதா சொல்லி நான் கேள்விப்பட்டேன். என் ஃப்ரெண்ட் சொல்றான், மச்சான் அப்பப்ப போலீஸ் கோட்ரஸ் வைஃபை பாக்குறேன்டான்னு சொல்லிட்டு. ஐயோ எங்க அத்தை இங்க தான இருக்காங்க. சும்மா இவன் அவன் உங்க அத்தை கூட சண்டை, உங்க அத்தை கூட பேசுறதே இல்ல. நீ இந்த பக்கம் வரதே இல்லன்னு சொல்லிட்டு என்ன சொன்ன? இப்ப பொய் சொல்லிட்டீங்க வர நீ. உன்னை பாத்துட்டு ஒளிஞ்சு பாத்துட்டு தான் இருக்கேன் நீ வந்துட்டு போறதெல்லாம். ஓஹோ எப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கால் பண்ணிருந்தாவ. யாருக்கு? உங்க அத்தைக்கு. உங்க அத்தைனால தான் ஊருக்கே உடம்பு சரியில்லாம போவீங்க, உங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லாம போவாது. தேவலாம் பேசாதடா. ஏன்டா இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன சந்தேகப்படுறீங்க? வா யார பக்கம் வந்த? வா வா காட்டு, ஆளை காட்டு. வா இப்படி எல்லாம் உங்ககிட்ட காட்டணும் அவசியம் இல்ல எனக்கு. என்ன நீ சந்தேகப்படிப்பா? நான் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோமா? ஆமா பண்ணுவேன்டி. ஏய் போட்டு அச்சனிச்சு சாவடிச்சு சொல்றேன். பொய் சொன்னா உங்க அத்தோட்டுக்கு வந்தான்னு பொய் சொல்றியா? தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை பூரா தீய வச்சு கொளுத்திட்டாயா? நான் எங்கடா பொய் சொல்றேன்? எங்க அத்தை தான பா. இந்த பார் நீ வீட்டு பக்கம் வந்துடா சொல்லிட்டேன் உனக்கு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்படியே கழுத்தரிச்சு வாயில உடைச்சிருவான் பொய் சொல்லிட்டு இருந்தானே. உங்க அத்தை வீட்டுக்கு வந்த நீ சாவி கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. என்ன சொல்லுவாரு பார் ராதா? என்ன வெறுப்பதா சொல்றேன், அடிச்சு வாய்க்கெல்லாம் உடச்சிருவான் சொல்லிட்டேன் உனக்கு. அவ்வளவுதான். என்ன எல்லாம் பாக்குறாங்க? என் மானம் போதுரி எனக்கு. வெறுப்பதா ராதா சொல்லிட்டேன் உனக்கு. நீ வீட்டு பக்கமே வந்துடாது. நீ அப்படியே போ, உங்க அத்தை வீட்டுக்கே போ. பொய் சொல்லிட்டு இருக்க நீ என்கிட்ட. என்ன இங்க கூட்டம்? சும்மா அடிக்க வராருங்க அவரு. யார் இது? யாருன்னு எனக்கு தெரியாது. ஏய் பொய் சொல்லாத ஐயா, நான் உங்க ஹஸ்பண்ட் ஐயா, உங்க புருஷன் நானு. ஏய் உனக்கு அதுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. நீ என்ன அது கூட வந்து வாக்குவாதம் பண்ணின்னு இருக்கற? நான் வாக்குவாதம் பண்ணலங்க. அவன் என் பொண்டாட்டிங்க. அவன் நீங்க தெரியாதுன்றாப்லயே. அவன் பொய் சொல்றா. நீ பொய் சொல்றியாம்லடா? நீ பொய் சொல்றியாம்லடா? நோ ரஃபி, அவன் தான் பொய் சொல்றான். என் மகன் தானே இது? என்னது என் மகன் தானே? இது என்னது புதுசா ஒரு அப்பா பொழைச்சிருக்காரு உனக்கு? ஓ உங்க அம்மா. ஓ அப்படியா? ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. இதெல்லாம் புதுசா உங்க அம்மான்ற. ஏம்பா வம்பெல்லாம் இழுக்காதப்பா. ஐயா நான் வம்ப இழுக்கல கம்ப இழுக்கல சரியா? சும்மா நீங்க வந்து நீங்க பஞ்சாயத்துலாம் பண்ணாதீங்க. நான் பொண்டாட்டி அவன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு வரீங்க? ஏம்பா சும்மா ஒரு பொம்பளை கிட்ட வந்து நீ வாக்குவாதம் பண்ணீங்கன்னா அடிச்சின்னு இருக்கிற எப்ப பார்த்தாலும். நான் ராதா ரவுடிங் கூட எல்லாம் சவாசமா? ஐயோ அப்பாப்பா பார்த்தாலே தெரியுது. அப்படியா? இதனால புதுசா அப்பா முளைச்சிருக்காரு உனக்கு? என்னுடைய அப்பா. இன்னும் எத்தனை அப்பா தான் உனக்கு? அடிச்சனா ராஸ்கல். யார் நினைச்ச? யார் வந்து பேசுறான்னு தெரியல உனக்கு. நாரைகளா என்னத்த பேசிட்டு இருக்காங்க? கைய கால ஒட்டிடுவாங்க உன்னை. கண்டிப்பா நீ போய்டு. ஐயோ ஒரே ஆபாசம் இருக்கு. ஐயோ ஒட்டிடுவாங்க. ஐயோ பைண்ட் அப்படியே எப்பா என்ன இது? இப்போ ஆளுங்களை வச்சு அடிக்கிறியா? கட்டண புருஷனை அது போல பொண்ணு கிடையாது. அது ஆளுங்களை வச்சு அடிக்கிற ஆள்லாம் கிடையாது. என்ன தரல வச்சு அடிக்கிற ஆள் சப்போர்ட்டுக்கு எப்படி இருக்குது? ஆள் பார்த்தா பாக்குது ட்ரம் மாதிரி சட்டி மாதிரி எல்லாம் திண்டு திண்டு நல்லா குந்தாணி மாதிரி இருக்கு. கீஞ்ச கோணி ஆட்ட இருக்கிற. ஐயோ யாட்டே காமெடி பண்ணிட்டாரு. ஐயோ யாட்டே காமெடி பண்ணிட்டாரு. நீ எதுக்கு இந்த மாதிரி பேசுற? அதான் இதெல்லாம் நல்லா இல்ல. அடுத்தவங்களுக்கு பேச வைக்கிறது எல்லாம். ஐயா உங்க பாருங்க உங்க ரவுடி தனத்தெல்லாம் போயிட்டு நீங்க வெளில வச்சீங்க. ரவுடி தனம் கிடையாது ஐயா. அம்மா உங்களை பார்த்தா பெருதே பக்கா அப்படியே கபாலி மாதிரி இருக்கீங்க. ரவுடி தனம்லாம் நான் கிடையாது ஐயா. தயவுசெஞ்சு நீங்க போங்க. வந்து என்னமா பேசணும் எப்படி வரணும்னு தெரியல உனக்கு. ஒரு அன்பா பேசி ஒரு அன்பா பழகணும். யாரு இவ பண்ற வரைக்கும் அன்பா பேசுங்க. நல்லா கேளுங்கப்பா. ரவுடி என்னடி? கொஞ்சமா இத கேளு. ரவுடியா நீ? நீங்க ரவுடியா? நீ அன்பா நடக்கல. ஏங்க நான் எங்க அன்பா நடக்கறேன்? ஏங்க அன்பா நடக்கறேன்? இப்ப பண்ண வேலை தெரியுமா உங்களுக்கு? நீங்க யார் முதல்ல கேக்குறதுக்கு? உங்க வேலைய பார்த்துட்டு போங்க நீங்க. நான் கேப்பேன்பா. அப்பா நீங்க எப்படி பண்றீங்க? உங்க வைஃப் பண்ண நீங்க எப்படி பாருங்க? வாழவே தெரியல பா இவனுக்கு. நல்லா கேளுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. குடும்பம் எப்படி பண்ற? பொண்டாட்டிக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறியா?
இவரை பார்த்தாலே ஆந்தி வேலை 5 ரேப் பண்ற மாதிரி இருக்காரு. இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு போடி போட்டு பவுடர் எல்லாம் வாங்கி குடுக்குறியா நீ? எல்லாம் வாங்கி குடுக்குறியா? வாங்கி கொடுக்காம தான் இப்படி இருக்காளா அவ? வாங்கி குடுக்குறியா நீ? அவன் முதல்ல நீ யாருனே தெரியாது என்ற அவன் யாருனே தெரியாது என்ற நான் எதுக்கு வாங்கி தரணும்? யாருனே தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. பின்ன எப்படி சொல்லுவாங்க? நீ வாங்கி கொடுத்தாதான் என் புருஷன் சொல்லுவாங்க. ஐயா தயவு செஞ்சு நான் சொல்றேன், கையெடுத்து கும்பிடுறேன், அவன் விஷயத்தை தலையிடாதீங்க. நீங்க தயவு போயிட்டே இருங்க சொல்லிட்டேன். என்னுடைய பொண்ணு மாதிரி நான் பேசுவேன், நீங்க வந்து இதுல தலையிடாதீங்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. நீங்க வந்த மாதிரி வெளியில வச்சு கேட்டா எல்லாரும் கேட்கதான் செய்வாங்க. பா அவன் என் வீட்டுக்காரர் தான், தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவன் என்னமா நீ இந்த மாதிரி பண்ணிட்ட? எனக்கு முதல்ல சொல்லணும்ல, நான் கேட்டு இருக்க மாட்டேன். நான் என்ன சொல்லலாம், வாயை திறந்தா பொய் அவ பொய் சொல்லலாம். பாத்தீங்களா இப்ப கட்டின புருஷனே இல்லங்கிற நீங்க போய் அவருக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு வரீங்க. சந்தேகப்படுறான்ப்பா, நீங்க இப்படி படுவீங்களா உங்க வைஃப் மேல? ஐயா எனக்கு ஒரு டவுட் இல்ல, நான் கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பொண்ணு நீங்க எல்லாரும் சொன்னீங்கல்ல, உங்க பொண்ணு பொய் சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்ப என்ன பண்ணலாம், பலார்னு ஒரு அறை விடுங்க உங்க பொண்ணுக்கு. அப்படி சண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. செப்பல்ஸ் பிஞ்சிரும் போங்கடா. பாருங்க, பெத்த அப்பனுக்கு வந்து பொண்ணை கண்டிக்கிற உரிமை இருக்கு. அடிங்க. நீ அடிக்குது பத்தலாம அவரு அடிக்குது. அப்புறம் நீ தானே சொன்ன அப்பா 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 மாதிரி அவ யாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப அடிக்கிறேன்னு சொன்னோம்னா அப்படி பம்முற. பா நீயும் அடிச்சு நானும் அடிச்சு அந்த பொண்ணு என்ன பாவம்? நல்லா கேளுங்கப்பா, அவர் கேக்குறீங்க. இப்போ நான் என்ன பண்ணோன்றீங்க? ஒரு அன்பா பேசி அன்பா. சரி நான் கேக்குறேன், வாங்கல. இப்போ உங்க பொண்டாட்டி உங்களுக்கு தெரியாம எங்கயாவது ஊரை சுத்த போயிட்டானா நீங்க கேட்க மாட்டீங்களா? போக மாட்டாங்க. அவங்க அத்தை பார்க்கறதுக்கு தான் வந்தது. அவங்க அத்தை பார்க்க வந்தது. அத்தை வீட்டு பக்கத்துல தான் அவர் இருக்காரு. இவர் யாரு? உங்க அத்தைக்கு சைட்டா? என்ன யாருனே தெரியாது. கேட்டேன்ப்பா. பா பக்கத்துல ஏன்பா இந்த மாதிரி சந்தேக பேர் வழியா இருக்கிற? சந்தேக பேர் இல்ல தாத்தா, நீங்க வேற சந்தேக பேர் வழியா இருக்கிறியே. சரி விடு போ. ஒரு பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டா அந்த பொண்டாட்டி என்ன பண்ணும்? என்ன மனுஷன்? ஐயா நான் வந்து சந்தேகம் எல்லாம் படல, எனக்கு ஒரு டவுட். என் ஃப்ரெண்டு சொல்ல அதெல்லாம் டவுட்லாம் இருக்க கூடாது. கணவன் மனைவிக்குள்ள டவுட் இருந்தா அது கடைசி வரைக்கும் டவுட்டாக தான் இருக்கும். கடைசி வரைக்கும் டவுட்டாக தான் இருக்கும். ஐயா எனக்கு ஒரே சந்தேகம், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? தப்பா நினைக்க மாட்டேன். உங்க தலை சேமியா தலை மாதிரி இருக்க, பாக்குறவங்களா உங்களுக்கு பஞ்சு மிட்டாய் மண்டையா பஞ்சு மிட்டாய் மண்டையான்னு சொல்ல மாட்டாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்களா? கேட்டேன்டி. என்னுடைய சூழ்நிலை இதுப்பா அது. அப்படிங்களா? ஆமாம்பா. சரி ஓகே வாங்க டீ சாப்பிடலாமா? எனக்கு டீ எல்லாம் வேணாம்பா. சரக்கு தான் வேணுமா? எனக்கு சரக்கும் வேணாம். அதுவும் வேணாமா? அதுவும் வேணாம்பா. பாரியா இப்படி இருக்கணும் ஐயா வாழ்க்கை, அப்படி மனுஷன் இப்படி வாழணும் ஐயா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா பாரு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் கஞ்சா குடி சிகரெட் பீடின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கானுங்க. ஐயா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. அண்ணா நீங்க எனக்கு நல்ல புத்திமதி சொன்னீங்க ஐயா. என்னையா செருப்பு கட்டிட்டு வரீங்க? ஆசீர்வாதம் முறைப்படி வாங்குறீங்க. நொற தள்ளுறோம் பாத்துக்கீங்க. ஆடினால் தீங்கென்று நாடெல்லாம் திங்களு மாறி பெய்து பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படைத்த தேங்காதே புத்திருந்து சீற்ற முளை பற்றி வாங்க குடநிறக்கம் வள்ளல் பெரும்பசுக்கள் பெருசா போய்கிட்டு இருக்கு. நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரம்பாவாய். ஐயா வணக்கம் ஐயா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல புத்திமதி சொன்னீங்க, நாங்க நல்லா வாழ்றோம் ஐயா. நல்லபடியா இருங்க ஐயா. ஐயா செலவுக்கு ஒரு 500 ரூபாய் தான் கொடுங்க ஐயா. இது அப்பா ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு, காசு வாங்கணும். என்ன ஐயா நீங்க ரொம்ப நல்லா பஞ்சாயத்து பண்ணீங்க. அநேகமா நீங்க வந்து பல காலத்துல பெரிய குஸ்தி வாத்தியாரா இருந்திருக்கீங்க போல இருக்கே. பெரியவங்க பின்ன குழந்தை மாதிரி இருப்பாங்களா, கொம்பளம் கட்டிக்கிட்டு கம்முன்னு லூசு வந்துட்டா இவன்.